வணக்கம் நிக்கிதா. சென்னையிலிருந்து வேதாரண்யம் நோக்கி பயணிகளை ஏற்றுக்கொண்டு தனியார் ஆம்னி பேருந்து ஒன்று நேற்று இரவு புறப்பட்டு திருவாரூர் நோக்கி வந்து கொண்டிருந்தது. இந்த பேருந்தை திருஞான சம்பந்தம் என்பவர் ஓட்டி வந்தார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே தென்குடி பகுதியில் பேருந்து வந்து கொண்டிருந்த பொழுது வளைவில் எதிரே வேகமாக வந்த லாரி மீது மோதாமல் இருக்க ஓட்டு பேருந்தை திருப்ப பிரேக் அடித்த நிலையில் பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனையடுத்து பேருந்தில் பயணம் செய்த பயணிகளை அக்கம் பக்கத்தினர் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருவாரூர் அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் 8 பேர் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதில் சித்ரா 63 வயது என்கின்ற மூதாட்டி எலும்பு முறிவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்தில் ஓட்டுநர் திருஞான சம்பந்தம், பயணிகளான மாலதி, பத்மினி, நிரோஜினி உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து தற்போது திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து நன்னிலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையிலிருந்து வேதாரண்யம் நோக்கி சென்ற தனியார் ஆம்னி பேருந்து சாலை ஓர வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது காவல்துறை உதவியுடன் பேருந்தை மீட்கும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. நிக்கிதா.